மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். எந்த துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உந்தன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை காலைதோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர். அவர் நம்மை எல்லாரையும் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார், அரவணைக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்களை அவர் ஒருபோதும் மறக்காத தேவனாக இருக்கிறார். நம்மளை யார் வேணாலும் வெறுத்து ஒதுக்கலாம், ஏசு மாத்திரம்தாங்க நம்மளை ஒரு நாள் வெறுக்கவும் மாட்டார், ஒதுக்கவும் மாட்டார். நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு இருக்கிற சூழலிலே நம்ம நிற்க முடியாது, வாழ முடியாது, ஓட முடியாது. இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கூட அவருடைய கிருபை, அவருடைய சிநேகம், அவருடைய அன்பு, அவருடைய பாதுகாப்பு. நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவர்தான் எல்லா தீமைகளுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிறார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் உறுதுணையாய் அவர் நிச்சயமாக கூட இருந்து அவைகளிலிருந்தெல்லாம், வியாதியிலிருந்து, கடனிலிருந்து நிச்சயமாய் இயேசு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் மனதுருகிற தேவன். காலைதோறும் அவருடைய புதிய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நிலை